பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக தான் இருந்தது. பாலா நல்லது பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு. எனக்கு எப்படின்னா என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகணும், உனக்கு ஐடியா இருக்கணும், இல்லைனா கல்வனாக இருக்கணும், அப்போ தான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஜிவி கூட எனக்கு இது 2வது படம். அப்பா பாரதிராஜா சார் அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும். தாத்தான்னு சொன்னால் சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க. மேக்ஸிமம் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன், பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன். தீனா நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் 2020 நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம். அன்றைக்கி தான் நாங்கள் சத்தியமங்கலம் ஊரில் அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜை போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 years தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு மழை வரும், அப்புறம் வெயில் வரும், அண்ட் நடுவில் கொரோனா வேற வந்துடுச்சு, அதனால பிரேக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜிவி கூட எனக்கு இது 2வது படம். நாச்சியாரில் தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறையெல்லாம் பேசலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டழகு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு பாட்டு வேங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க. அண்ட் தீனாவும் ஜிவி அவங்க 2 பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு சீனில் ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்ணுறாங்க, தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. கெம்பனுக்கு சூரி நண்பனாக இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நந்தியாக நிவேதிதா இருந்தாங்க. நிவேதிதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க கூட நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது, வீடு கெஸ்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது. நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்குல்ல, கார்ன், அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது. ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்டான ஒரு கிராமம், ஒரு ஹாம்லி ஃபீல்டாக இருந்தது. ஸோ அண்ட் பாரதிராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சாரி என்னோட தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன். தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்கள் வந்து இப்படி பண்ணுமா, இந்த ஆங்கிள் நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட டைரக்டர் சங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் பாலாமணி. அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, திங் மியூசிக், டீம் ஆஃப் டெக், அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சுபியக்கா, ரோஹிணி, வேறு விட்டு போயிட்டோமா யாரையாவது? ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி. அண்ட் April 4th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியும் சேர்ந்து நிறைய பொருட்கள் தேடி இருக்கும். April 4th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க. அது நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ யுவானா அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக பேசுனீங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்த ஸ்ரீதரன் விட்டுட்டீங்களா? பேனருக்கு போய் கட்சி போட்டு ஆகிட்டுருக்கிறாரு. ஸோ நீங்கள் அடுத்த அவருக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, சூப்பர் க்யூட்டாக இருக்கீங்க, தேங்க்யூ. இப்போ இவ்வளோ தான் வந்து நம்ம கலகலப்பாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இன்னும் கலகலப்பாக ஆக போகுது. ஏன்னா இந்த படத்தினுடைய காமெடியை தாண்டி ஒரு கேரக்டராக ஃபுல்லாகவே வந்து ஹீரோ கூட ட்ராவல் ஆகிருக்காரு. பவர் பாண்டியில் தனுஷ் சார் கூட ஆரம்பித்து, அப்புறம் வந்து கைதியில் நடித்து, அப்புறம் நிறைய படங்கள் வந்து பக்கமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணி, இன்னைக்கு நம்மளுடைய கல்வன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அன்பு அண்ணன் தீனா அவர்கள் பேசுவதற்காக மேலே கிடைக்கும். ஹாப்பி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான இருக்குது. ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சிடறேன். பாலா, நல்லது பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு. எனக்கு எப்படின்னா, என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகணும், ஒன்று கைதியாக இருக்கணும், இல்லைனா கல்வனாக இருக்கணும். அப்போ தான் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு 3 வருஷம், டெலிபாபு சார் சொன்ன மாதிரி ரொம்ப 3 வருஷம் ட்ராவல். என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டர் உட்காந்துருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரை பற்றி தான் நிறைய பேசணும். ஏன்னா 3 வருஷ கதை இல்லையா? அதனால் ஒரு படத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சு, லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவாங்க. ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரக்டர். ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது, சார் ஒரு சோளக்கொல்லை, அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க. அடுத்த ஷெடியூல் போகும்போது, சார் வீடு செட்டு போட்டாது சார், இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க, என்னையும் ஜிவி சாரையும் டைரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு. உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னா அது மூடு ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பேசாதீங்க, சரி சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிறேன், ஐயோ சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் எஞ்சுவாங்க அப்படிம்பாங்க. சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லையும் அவர் லவ் சீன் பண்ணுவார். அதை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவினர் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் மேக்கிங் வீடியோ பாருங்க, ஃபுல் லவ் சீன்லேயும் பாரதி ராஜா சார் தான் இருப்பார். ஸோ இவனை கூட சொன்னாங்க, இப்போ பாரதி ராஜா சார் கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமா இருக்குனாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரன் வந்து டைரக்டர், கேமராமேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டர்னு தான் நினச்சேன். எல்லா சீனையும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதுன்ட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலில் பேசி பிரதர். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி, இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரக்ஷா இப்போ என்னடா சங்கரன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்காரு. ஒரு படம் ஒன்றுமே கிடையாதுங்க, யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸ்ரீதரனை பேச தெரியல, சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்லணுன்னா, என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் அண்ணன். எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு, கல்வன் படத்தில் என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு, இப்போ போகிற எல்லா படங்கள்லையும் என் பேரை சொல்லி என்னை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஸோ இப்போ வந்து அண்ணன் இருக்கிற கிங்ஸ்டன் படத்தில் கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷனால வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது. அவங்க கேனோவில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா 2 லைன் சொல்லு, இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா, அப்பா பாரதி ராஜா சார், அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும். தாத்தான்னு சொன்னால், சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்ஸிமம். ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இவனா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன், பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன். தீனா, நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா கல்வனா ஒரு திட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அப்படி காமெடியெல்லாம் அப்போது சிரிச்சா பூச்சிலேருந்து டைலாக்ஸை சொல்கிறது, லொல்லு சப்பாலேருந்து டைலாக்ஸ் சொல்கிறது, அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் டைலாக்
திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் என் டைலாக் உங்கள் மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. லவ் யூ. பேசுனீங்க.